ஷாலோம் 7-டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஒரு முறை கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி நம்முடைய சரீரத்துக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஒரு சிலர் என் உடம்பு எனக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் நம்மளை உருவ கேலி பண்ணுவாங்க, பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, நம்முடைய நிறத்தை நம்முடைய உருவத்தை வச்சு நம்மளை கிண்டல் அடிப்பாங்க. இதனால் கூட சில நேரம் நம்முடைய சரீரத்தை நாமளே வெறுத்துடுறோம். ஆனால் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம். அதனால் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்துக்காக இன்றைக்கி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? முதல்ல கர்த்தர் நம்ம கொடுத்த கண்களுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த கண்கள் தான் உலகத்தை பார்க்கறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குது. இந்த கண் நம்முடைய உடம்புடைய விளக்காக இருக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால் கண்களை மூடி கர்த்தர் நம்ம கொடுத்த கண்களுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கண்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கண்களினால் உலகத்தை நாங்கள் பார்க்க, எங்களுக்கு அன்பானவர்களை பார்க்க, உம்முடைய வேதத்தை வாசிக்க நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அடுத்த ஆண்டவர் நம்ம கொடுத்த மூக்குக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். மனுஷன் கண்ணை பார்த்து கேமராவை கண்டுபிடிச்சான், காதை பார்த்து ஸ்பீக்கரை கண்டுபிடிச்சான். ஆனால் மூக்கை பார்த்து இது வரைக்கும் இன்னொரு மூக்கை அவனால் செய்ய முடியல. ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நுட்பமாக நமக்கு மூக்கை கொடுத்துருக்கிறார். நல்ல வாசனைகளை நம்ம நுகரும் பொழுதெல்லாம் நம்முடைய மனம் பரவசம் அடையுது, சந்தோஷப்படுது. ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுத்த மூக்குக்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த மூக்குக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாசனைகளை நாங்கள் நுகர, மலர்களின் ஆண்டவரே வாசனைகளை நாங்கள் சந்தோஷமாய் நுகர்ந்து பார்க்க, நல்ல உணவுகளின் வாசனை, ஆண்டவரே மழை வாசனை, இயற்கையின் வாசனைகளை நாங்கள் நுகர்ந்து பார்க்க, சந்தோஷப்பட நீர் கொடுத்த இந்த மூக்குக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. அடுத்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த நாவுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த நாக்கை வச்சு தான் சுவையான உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். இந்த நாவை வச்சு தான் நல்ல வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். அதனால் கண்களை மூடி கர்த்தர் நம்ம கொடுத்த நாவுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நாவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாவுகள் எப்பொழுதும் உம்மை துதிக்க, நல்ல வார்த்தைகளை பேச, ஆண்டவரே மற்றவர்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல உணவுகளை இந்த நாவினால் நாங்கள் ருசிக்கும் பொழுதெல்லாம் அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்க, கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. இப்போ நம்ம காதுகளுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். இந்த காதுகள் மூலமாக நல்ல இசையை நம்ம கேட்டு ரசிக்கிறோம். காதுகள் மூலமாக குழந்தைகள் பேசுகிறத கேட்டு நம்ம ரசிக்கிறோம். காதுகள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். அதனால் கர்த்தர் நம்ம கொடுத்த காதுகளுக்காக நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட நீர் எங்களுக்கு கொடுத்த காதுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது போல எங்கள் காதுகளினால் உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல இசைகளை கேட்டு ரசிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காதுகளினால் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்கவும், கர்த்தாவே எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவும் நீர் கொடுத்த தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. அடுத்ததா கைகளுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இந்த கை இல்லைன்னா நம்மளால் எந்த பொருளையும் எடுக்க முடியாது, எதையும் தொட முடியாது, ஈவன் சாப்பிடக்கூட முடியாது. அதனால் கர்த்தர் நமக்கு கைகளை ஆரோக்கியமாய் கொடுத்துருக்கிறதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கைகள் எப்பொழுதும் உயர்த்தப்பட்டு உம்மை ஆராதிக்கிற கரங்களாக இருப்பதற்காக நன்றி. இந்த கைகளினால் நல்ல உணவுகளை நாங்கள் சுவைக்க ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த கைகளினால் வாகனங்களை ஓட்ட, எங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் கைகள் உதவுகிற கைகளாக, கர்த்தருக்காக தாராளமாக விதைக்கிற கைகளாக மாற்றப்பட்டிருப்பதற்காக நன்றியோடு உம்மை
நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. இப்போ நம்ம கால்களுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். இந்த கால்கள் இல்லைன்னா நம்ம மனசு நினைக்கிற இடத்துக்கு நம்மளால் போக முடியாது. கால்கள் இருக்கிறதுனால நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம், குதிக்கிறோம், நடனம் ஆடுறோம், மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஓடுறோம், சபைக்கு வரோம். எல்லாத்துக்கும் இந்த கால்கள் உதவியாக இருக்குது. அதனால் ஆண்டவர் நம்ம கொடுத்த கால்களுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கால்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கால்களை மான் கால்களைப் போல் மாற்றுகிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கால்களுக்கு பலன் தருவீராக. இந்த கால்களினால் நாங்கள் சபைக்கு வர, ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்ல, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த பாதங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்களாக, ஆண்டவரே, நடந்து சென்று அநேகருக்கு உதவி செய்கிற பாதங்களாக மாற கிருபை தருவீராக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த ஆண்டவர் கொடுத்த இதயத்துக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். நம்முடைய உடம்பு உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதயம் தொடர்ந்து துடிச்சிக்கிட்டே இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, கெட்ட ரத்தத்தெல்லாம் உள்ளே வாங்கி நல்ல ரத்தத்தை இந்த இதயம் நம்ம கொடுக்கறதுனால தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறோம். ஆகவே அப்பா நம்ம கொடுத்த இதயத்துக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இதயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, பல ஆயிரக்கணக்கான முறை இந்த இதயம் துடித்து கொண்டே இருக்கிறதப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் இதை துடிக்க நீர் பலன் கொடுத்திருக்கிறீர். இந்த இதயம் எங்களுக்கு நல்ல இரத்தத்தை கொடுக்கிறது. இந்த இதயம் நாங்கள் ஆரோக்கியமாய் வாழ உதவி செய்கிறது. நீர் கொடுத்த இந்த இதயத்திலே நன்றி உணர்வை ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் காத்துக்கொள்ள, நன்றியோடு உம்மை துதிக்க நீர் கொடுத்த இதயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. இப்போ நம்ம மூளைக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இந்த மூளை நம்முடைய உடம்புல இருந்து பல ஆயிரக்கணக்கான தகவல்களை உள்ளே வாங்கி ப்ராசஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்து நம்ம இந்த உலகத்தில் வாழறதுக்கு மூளை நமக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்குது. இந்த மூளை சரியில்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை முடங்கி போயிடும். அதனால் இன்றைக்கி நாம் யோசிக்க, மற்றவர்களுக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரை துதிக்க கர்த்தர் இந்த மூளையை இயங்க வைத்திருப்பதற்காக கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மூளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மூளை நல்ல சிந்தனைகளை சிந்திக்க, கர்த்தாவே, இந்த சரீரத்தை சீராக இயக்க அதற்கு நீர் கொடுத்திருக்கிற ஞானத்துக்காக பலனுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மூளை ஆண்டவரை எப்பொழுதும் உம்முடைய நினைவாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. அடுத்து நம்முடைய தோலுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய அந்த ஸ்பரிசம் இல்லைன்னா அந்த குழந்தை செத்து போயிடுமா. அப்போ நம்முடைய தோல் நமக்கு அன்பானவர்கள் நம்மளை தொடும் பொழுது அவங்களுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துது. தோலில் உணர்ச்சி இல்லைன்னா சூடான பொருள் குளிர்ச்சியான பொருளை வித்தியாசம் பார்க்க முடியாது. சாஃப்டான பொருள் கூர்மையான பொருளை வித்தியாசம் பார்க்க முடியாது. தோலில் உணர்ச்சி இல்லைன்னா நம்முடைய கை கால்கள்லாம் மரத்து வீணாக போயிடும். ஆகவே அப்பா நம்ம கொடுத்திருக்கிற தோலுக்காக உணர்ச்சிகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த தோலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நேசிக்கிறவர்களுடைய அந்த ஸ்பரிசங்கள், அவளுடைய அன்பை உணர நீர் கொடுத்த இந்த தோலுக்காக உணர்வுகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போலவே கூர்மையான பொருட்கள் சூடான பொருட்களை அறிந்து கொண்டு எங்கள் சரீரத்தை காத்துக்கொள்ள அப்பா நீர் கொடுத்த இந்த தோலுக்காக உள்ளத்தின் ஆழத்திலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. நிறைவாக கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா அவயவங்களுக்காக, நமக்கு உள்ள வெளியே தெரியாத உள்ளிந்திரியங்களுக்காக, செல்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்துக்காக, சரீரத்தில் இருக்கிற அவயவங்களுக்காக, எங்கள் கண்களினால் காண முடியாத உள்ளிந்திரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் உள் உறுப்புகள் சரீரத்தில் இருக்கிற கழிவுகளை அகற்றி சரீரத்தை சுத்திகரித்து புதிய இரத்தத்தை உருவாக்கி புதிய செல்களை உருவாக்கி நாங்கள் உயிர் துடிப்போடு வாழ உள்ளிந்திரியங்கள் எல்லாம் உதவியாக இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த சரீரத்துக்காக, எல்லா அவயவங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்த சரீரத்துக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். இந்த நாள் முழுசும்
உங்கள் கைகளை பார்க்கும்பொழுதெல்லாம் கைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும்பொழுதெல்லாம் முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் கால்களை பார்க்கும்பொழுது கால்களுக்காக நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் உடம்புல ஒரு புது பலனையும் புதிய ஆரோக்கியத்தை நீங்கள் உணர்வீங்க. அந்த நன்றி உள்ள இதயத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தருவார். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது எந்த விதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ and God bless you.